பாரு ஒருத்தி கூட நம்மள கொன்று வேண்டாம் உன்ன. ஏண்டா ஏன்டா அவனை பார்த்து திட்டிட்டு போறான்? நீ ஏதாவது பண்ணிருப்பாயடா. ஏய் நீங்க மோசமானவங்கடா. சரி சரி விடு விடு, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம காலேஜ் ஃபைனல் ஸ்டூடெண்ட் பாலா இருந்தான்ல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. அவன் பொண்ணுங்கனாலே திரும்பி பார்க்க மாட்டானேடா. அதனால தான் பொண்ணு கொடுத்தாங்க. ஆனால் மேட்ரு இப்போ அது இல்லை. ஃபர்ஸ்ட் நைட் போகிறதுக்கு முன்னாடி மச்சான் டவுட்டுன்னு சொல்லி என்கிட்ட ஃபோனை போட்டான். நான் 2 CD பேர சொல்லி பார்க்க சொன்னேன். அதான் அந்த CD தான். ஓ அந்த சீடியா? அந்த CDயை பார்த்துட்டு போனவன் நைட்டு ஃபுல்லாக கதற கதற நைட் எல்லாமா? கதறி கதறி எனக்கு ஃபோனை போட்டால் தான். ஏண்டா ஏண்டா அந்த CDயில் இருந்த பொண்ணு அவன் பொண்டாட்டியாண்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லா சீடி வாங்கி பார்த்துணும்டா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா, ஒரு 2 சீடி கிடைக்குமா? அடச்சி தனியா வரையா? வணக்கம் தல. வணக்கம்டா. ஏண்டா என்கிட்ட கடன் வாங்கி செலவழிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தேவை? எல்லாம் ரம்யாக்கு பார்ட்டி வைக்க தானே. பார்ட்டி மட்டும் தானே? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அட கருவம் முடிச்சிருங்களா? இதுக்கு தான் என்கிட்ட காசு கடன் வாங்கினீங்களா? முதல்ல காசை கழுவுண்டா. துப்புனேன். மூதேவி, உனக்கு நியாயமா இருக்காது? அவன் என் லவர் தானடா, அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இப்போ என்னதுக்கு? மேரேஜுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பாத்துட்டுனா மேரேஜுக்கு அப்புறம் என்னடா பார்க்க போற? டைவர்ஸ் தான் மாமா. ஏய் அபசகுனமா பேசாதீங்கடா. பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட செய்ய வேண்டியதை அசிங்கமா முடிச்சிட்டு சென்டிமெண்டா பேசுறாரு தலைவர். மாமா உனக்கு எந்த பொண்ணும் மாட்டல, அதனால வயிற்றுச்சல்ல பேசுறீங்க. சில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டு கூப்பிடப்படுத்துங்க. டேய், இவனெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு கழுத்துல மாலையை போட்டு கையை எடுத்து கும்பிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணும்போது அவன் ரூட் தாண்டா கரெக்ட். வருஷ கணக்கா நம்ம கூட பழகுவாளுங்க. நீ ஒரு வார்த்தை அவளை தப்பா பேசிப்பாரு, இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படின்னு. இவ்வளோ நாள் பழகினதெல்லாம் மறந்துட்டு நம்மளை டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாளுங்க. இவளுக என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நம்ம என்ன பேசினாலும் தப்பு. மச்சான், இன்னும் சில பொண்ணுங்களா இருக்காங்க, நம்மளோட சுத்தம் போதெல்லாம் பெத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ஞான உதயம் வரும், பெத்தவங்க பேச்சை மீற முடியாது, இனிமேலேருந்து நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிகிற மாதிரி சீனை போட்டு போயிட்டே இருப்பாளுங்கடா. லவ் ஃபெயிலியர் ஆனா பசங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாதா? பீரு பாருன்னு சுத்துவாங்க. இன்னும் சில குரூப்பெல்லாம் இருக்குடா, நம்மளோட ஒட்டி உரசி பைக்லலாம் உட்காந்து நல்ல முத்தெல்லாம் கொடுத்துட்டு பப்பெல்லாம் சுற்றிட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் கல்யாண பேச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோயேன், நான் எப்படா உன்னை லவ் பண்ணேன், உன்ன மாதிரி எனக்கு 1000 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாளுங்க. எப்படி மச்சான் லவ் பண்ண உடனே மறக்க முடியும்? தல எங்கேயோ வெயிட்டா வாங்கிருப்பான் போல தல. நம்மள ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நமக்கு தான் ஆப்பு. நாம தப்பே பண்ணனாலும் ஒரு பொண்ணு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நமக்கு தான் ஆப்பு. சட்டமே ஒரு பக்கம் தானடா ஸ்ட்ராங்கா இருக்கு, நாம நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ரூட் எடுத்தா நாம அவங்க பின்னாடி சுத்த தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே நம்ம பின்னாடி வருவாள். கார்த்தி, இனிமே நீ தான் குரு. காசு வாங்கும்போது நான் குரு, இப்ப அவங்க குருவா? அப்போ ஏன்டா கார்த்திக் இப்படி வாய்க்கிலே பேசுறியே? ஒருவேளை உனக்கும் லவ் வந்துச்சுன்னா? ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட், அடுத்துதான் லவ். ஒரு டீமா தானே தெரியுறானு. ஆமா தல, இவனுங்களுக்கெல்லாம் மாட்டுது, கலரா இருக்கிற உங்களுக்கு மட்டும் எதுவும் மாட்ட மாட்டேங்குது. வேற அப்பப்ப ஏத்தான். ஆமா நித்யா, எல்லாரையும் பிளட் குரூப் என்னன்னு கேக்குறியே. ஓம் பிளட் குரூப் என்ன? ஓ பாசிட்டிவ். டேய், நமக்கு என்ன குரூப் வேணும்? ஓ பாசிட்டிவ் தல. வண்டியில இரு. இல்ல அட்ரஸ் சொல்லு, நானே போய் கொடுக்குறேன். டேய், உனக்கு சொன்னா புரியாது, நானே காட்டுறேன், வா. டேய், யாரா அவன்? அண்ணா எல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, அடிச்ச அப்புறம் கேட்கறான். கார்த்திக், அவன் ஒரு 7:30 காலேஜுக்கு வரும் போகும். டேய், என்ன பத்தி சொல்றான்? மச்சான், இவன் நம்ம காலேஜ் ஃபைனல் ஸ்டூடெண்ட் தான்டா. இவங்க அப்போ தான் இந்த காலேஜ் கட்டுறதுக்கு கொஞ்சம் இடத்தையும் பணத்தையும் கொடுத்தான். காலேஜில் போர் அடித்தா எல்லாம் பொழுது போகலான்னு வெளியே போவோம். ஆனால் இவன்
பொழுது போகலன்னா காலேஜில் வந்து பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான் புறம்போக்கு. இப்ப தெரியுதாடா நான் யாருன்னு? வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாரு. மன்னிப்பு அவ்வளோதானே? டேய், இந்த ஓடாத வாட்சை கட்டிக்கிட்டே இவ்வளோ பில்டப்பா? சாவடிச்சிடுவேன். தேங்க்யூ கார்த்தி. என்ன கார்த்தி பத்தி யோசிக்கிறியா? வேண்டாம், உன் கண்ணை திறக்க வச்சே போட்டு உடைச்ச வண்டி. ஆனா நான் கேட்டோன்னே பிளட் டொனேட் பண்ணானே, அதை வச்சு அவன் நல்லவன்னு சொல்ல முடியாதுல. அவினாஷ் தகராறு பண்ணும்போது எனக்காக தட்டி கேட்டானே. நீ இவ்வளோ தூரம் அவனை பத்தி பேசுறனா அவனை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆமா, கார்த்தியை நான் லவ் பண்றேன். டேய் மச்சி, இங்க வாங்கடா. நித்யா ஏன்டா அவனை அப்படி பார்க்கறா? ஆமா ஆமா, எனக்கு புரிஞ்சு போச்சு இது எங்க போய் முடியும்னு. என்ன புரிஞ்சுது? டேய் நான் சொல்றேன்டா, ஒரு 20 ரூபாய் கிடைக்குமா? கார்த்தி, எதுவா இருந்தாலும் கேஷுவலா பேசுற எனக்கு இதுல மட்டும் என்னால பேச முடியல. பேச முடியலன்னா எந்திரிச்சு போக வேண்டியதானா? உன்கிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு, ஆனா பேச வர மாட்டேங்குது. நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியாது, ஆனா என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஐ லவ் யூ கார்த்தி. ஐயோ டேய் கார்த்தி, நித்யா சொன்னதை கேட்டு மயங்கி விழுந்த ஒருத்தன் இன்னும் எந்திரிக்கவே இல்லடா. ஏன்? உன் காதல் ரூட்டே ஒரு டைப்பான ரூட் ஆச்சேடா. டேய், நித்யா கிட்ட அவன் அந்த மாதிரி நடக்க மாட்டான்டா. அவன் ரூட்டை மாத்திப்பான். என்ன கார்த்தி சிரிக்கிற? நான் மாற மாட்டேன், அவளை மாத்திருவேன்.
லவ் பண்ணும்போது மனசை மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கணும். உடம்ப ஷேர் பண்ணா அவளுக்கு பேர் காதலி இல்ல, விபச்சாரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட், அடுத்து தான் லவ்.